நண்பர்களே வணக்கம். தமிழக முதலமைச்சர் 717 டாஸ்மாக் சாராய கடையில மூட உத்தரவு போட்டிருக்காரு. அதுவும் பேருந்து நிலையம், வழிபாட்டு தலம், பள்ளிக்கூடம், ஸ்கூலுக்கு பக்கத்துல, கல்லூரிக்கு பக்கத்துல இருக்கிற கடையில மூட சொன்னது ரொம்பவே பரவாயில்ல. அதாவது நல்லா வியாபாரமாகிற கடை, நல்லா பிசினஸ் ஆகிற கடையை மூட சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா உள்ளார்ந்த அன்பு தான். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ ஏதாவது செய்யலைன்னா நம்ம வாழ் வாழ்னு கத்துறோம். அப்ப நல்லது செஞ்ச நன்றியும் வாழ்க வளமுடன் சொன்னா தானே சரியா இருக்கும். அந்த விதத்துல வாழ்க வளமுடன். ஏன்னா ஒரு தகவலுங்க, இப்போ கடையில எல்லாம் சேல்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா மீட்டிங் போடுவாங்களாமா டாஸ்மாக் கடையில. என்னப்பா சேல்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குதுன்னு. அப்புறம் சொல்லுவாங்களா இந்த மாதிரி காலேஜ் பக்கத்துல இருக்கிற கடையில, எங்க காலேஜ் வந்து ஒரு 10 நாள் லீவ் விட்டுட்டாங்க, லீவ் விட்டங்காட்டி பிசினஸ் இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்களா. அப்ப கல்லூரி மாணவர்கள் எந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கொடுமை. அந்த வகையில இந்த 717 கடையில மூணுதுக்கு கோடி நன்றிகள். மொத்தம் 4765 சாராய கடை இருக்குது தமிழ்நாட்டுல. ஒரு கடைக்கு 1 கோடி நன்றி. இப்ப 717 கோடி நன்றி. சீக்கிரமா 4765 கோடி நன்றி சொல்ற அளவுக்கு தமிழக அரசு மாறும்னு அன்போட கேட்டுக்கிறோம். இது ரொம்ப கேட்கிற நியாயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாவே போதும். இதுக்கே முதல் கோடி நன்றி. 717 கோடி நன்றிகள். இந்த செயல் தொடரட்டும். நம்ம யாரா இருந்தாலும் நம்ம வாழ்த்துவோங்க. ஏதாவது எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் வாழ்த்துவோம். இது பொது சமூகம்ங்க. இப்ப யார் குடிக்கிறாங்க? அதிமுக இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, திமுக குடும்பத்துல இருக்கிறவங்களும் குடிக்கிறாங்க, அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் குடிக்கிறாங்க. பாவம், எல்லா குடும்பமும் கஷ்டப்படுதுங்க. பெண்களுடைய அந்த தாலி சரடு இருக்கும் இல்லைங்களா, மஞ்சள் கலருக்கு, அதெல்லாம் பார்த்தா எலும்பு தோலமா ஆயிடுச்சுங்க. யாருக்குமே ரொம்ப கொடுமையான சூழ்நிலை இருக்கு. அதுவும் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், அவங்க மனைவிமார்கள் குழந்தைகளை பார்த்தாவே தெரியும். குழந்தைங்களுடைய பால் காசு தான் அந்த சாராய கடைக்கு போயிட்டு இருந்திருக்குது. அதனால இதுக்கு ஒரு முடிவு எடுத்ததுக்கு கோடி கோடி நன்றிங்க முதலமைச்சர் அவர்களே. இன்னும் உங்களுடைய நட்பணி தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.